Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைக்கு நாம் பார்த்த வேத பகுதியில் ஜலத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் பார்க்கும்போது அதில் ஜலமானது நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அப்படி அந்த ஜலமானது சுத்திகரிக்கிற தன்மையை குறித்து நம்ம சொல்லும் போது ஞானஸ்தானத்தை குறித்த சில வேத பகுதிகளையும் பார்த்தோம். அப்படி அந்த வசனத்தை இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 21. 1 Peter chapter 3 verse 21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இந்த வசனத்துல அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதற்கு ஒப்பனையாக காட்டப்பட்டிருக்குங்கிறது இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் காண்பிக்குது. அதுல நோவாவின் காலத்துல அநேகர் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. அவங்க இடத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருந்தாரு. ஆனாலும் அவங்க யாரும் மனம் திரும்பாம போனதுனால ஜல பிரளயத்துல அவங்க எல்லாரையுமே ஆண்டவர் அழித்தாரு. அப்படி ஜலப்பிரளயத்துல அநேகர் அழிக்கப்பட்டாலும் நோவாவின் பேழைக்குள்ளார 8 பேர் மாத்திரம் அந்த ஜலத்தினால காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையாகவே இந்த வசனம் கூறப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜலத்தினால காக்கப்பட்டதும் இந்த ஞானஸ்நானத்தையும் ஒப்பிட்டு என்ன சொல்றாங்க, இந்த ஞானஸ்நானமானது வெறும் மாம்சத்துல இருக்கிற அழுக்க மட்டும் போக்குறதில்ல, அது நம்மளுக்கு தேவனை பற்றும் நல்மனசாட்சிக்கான ஒரு உடன்படிக்கையா இருக்குங்கிறத காண்பிக்கிறாங்க. அப்போ இது ஒரு புது கவனண்டா நம்மளுக்கு காண்பிக்கப்படுது. என்ன கவனன்ட்? நாம எப்போ ஞானஸ்நானம் பெறுறோமோ, அதுவும் ஞானஸ்நானம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காருங்கிற அதை விசுவாசிச்சு நாம அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் ரட்சிக்கப்படுறோம். அந்த ரட்சிப்புக்குள்ளாகும் போது நமக்கு நல்மனசாட்சி, அதாவது தேவனை பற்றும் நல்மனசாட்சி உடன்படிக்கையாக ஆரம்பிக்குது. நம்மளுக்கு முக்கியமா இந்த விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்மனசாட்சியை கொடுக்கிறாரு இல்லையா, அதற்கான உடன்படிக்கையாவே இந்த ஞானஸ்தானம் காண்பிக்கப்படுது. அப்படி நம்மளுக்கு நம்முடைய இருதய சுத்திகரிப்பா இந்த ஞானஸ்தானம் காண்பிக்கப்படுது. அதனால்தான் நம்மளுக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க பேதுரு மாத்திரம் இல்ல, யோவான் ஸ்நானனும் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது என்ன சொல்வாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக நமக்கு மனம் திரும்புவது முக்கியமான ஒரு விஷயமா காண்பிக்கப்படுது. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து அதற்காக தான் நம்மளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்படி அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதும் நம்ம இந்த நல்மன சாட்சியை பற்றி கொள்வதற்காகவே. இதை அறிந்தவர்களா முதலாவது நாம மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிச்சு நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன பண்றோம், தேவனை பற்றி கொள்ளும் அந்த நல்மன சாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளார வரும். அப்படி அந்த உடன்படிக்கைக்குள்ளார வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதனால ரட்சிக்கப்படுகிறோம். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அது எதற்கு அடையாளமா இருக்கு? நாம தேவனுக்குள்ளார நீதியாக்கப்படுகிறோம். நாமளும் பாவத்திற்கு மறித்திருக்கிறோம். இந்த ஞானஸ்தானத்துல மூழ்கி எழுந்திருக்கும் போது நாம பாவத்திற்கு மறித்து பரிசுத்தத்திற்கு உயிர்த்தெழுகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அப்படி அந்த பரிசுத்தப்படுத்தி நம்மள இந்த நல்மன சாட்சிக்குள்ள காத்து கொள்கிறதற்காகவே இந்த ஞானஸ்தானமானதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கைங்கிறத நினைவு கூறும்படி தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை இந்த நாள்ல காண்பிக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோட பார்த்து நாம எப்படி இருக்கணும், நல்மன சாட்சியை பற்றி கொண்டவர்களா இருக்கணும். அதுலயும் மனம் திரும்பி அந்த நல்மன சாட்சியை பற்றி கொள்ளணும். அப்போதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்குள்ளார கிரியை செய்து இன்னும் ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளார சேர்க்க முடியும். இதையே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, நீங்க எங்களுக்கு இந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்தது அதுவும் வெளிப்புறமான சுத்திகரிப்பு கிடையாது, எங்களுடைய உள்ளார்ந்த சுத்திகரிப்பு. நாங்கள் நல்மன சாட்சியை பற்றி கொள்ள, அதுவும் உங்களை பற்றி கொள்கிற அந்த நல்மன சாட்சியுடையவர்களாக மாறியதற்கு எங்களுக்கு இதுவே ஒரு அடையாளமாக இருக்கிறது ராஜா. அப்படி ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டது போது மனம் திரும்புதலே முக்கியமான சாராம்சமாக காட்டப்பட்டிருக்குங்க
இருக்குங்கிறத உம்முடைய வார்த்தைகளால் நீங்க காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமயங்களை எங்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகவும் தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை இன்னும் சுத்திகரிப்புக்குள்ளார நடத்தி அப்பா, உமக்கு நேராய் உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறதுக்கு எங்களை நடத்தி கொண்டு போகிறதுங்கிறத அறிந்து கொண்டு அப்பா, இந்த ரட்சிப்பின் வழியில நடக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க தயவு பாராட்டுங்கிறாச்சா அப்படின்னு நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.